வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபோர்த் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 3 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபோர்த் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், உடன்பட்டு கூறுவது என்பது எந்த விடை வகையைச் சேர்ந்தது? உடன்பட்டு கூறுவது என்பது நேர் விடையைச் சேர்ந்தது. நேர் விடையைச் சேர்ந்தது. கும்பகோணம் என்ற ஊரின் மறுவை காண்க. கும்பகோணம் என்ற ஊரின் மறுவை காண்க. குழந்தை. சரியான வழக்கத் தொடரை கண்டறிக. சரியான வழக்கத் தொடரை கண்டறிக. வாடைக்காற்று வீசியது. வாடைக்காற்று வீசியது என்பது சரியானது. துய்ப்பது என்பதன் பொருள். துய்ப்பது என்பதன் இருபொருள் என்ன? கற்றல் மற்றும் தருதல். கற்றல் மற்றும் தருதல். வாக்கியம் உண்டு. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 900. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 900. வாக்கியம் 2. 3000 பாடலை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. 900 என்கின்ற ஒவ்வொரு இதுலேயும் 900 பாடல் இருக்கும். அப்போ 9 27 தான். இப்போ 2700 பாடல் இருக்கும். வாக்கியம் 1 மட்டும் வந்து சரி. 2700 பாடலை கொண்டதாக இருக்கும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவால் அமைந்தது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அகவற்பாவால் அமைந்தது. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. வேலை செய்ததால் சரி. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். நீகான் என்ற சொல்லின் பொருள். நீகான் என்ற சொல்லின் பொருள் நாபாய் ஓட்டுவன். வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க. வங்கம் என்னும் சொல்லின் பொருள் கப்பல். ஒருமைப்பன்மை பழைய நீக்கி எழுதுக. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. சென்றன. வேலைங்களை வந்து அணை அப்படின்னு சொல்லணும். நான் வந்து சொல்லி முடிக்கணும். அதே பொருட்கள் இருந்தால் இருக்கிறது, அது இது அப்படின்னு சொல்லணும். எளிது என்னும் சொல்லின் பொருள் எதிர்ச்சொல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அரிது. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. அணுகு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் விலகு. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. வாழை மரம். சென்டென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சொற்றொடர். பார்த்தான் என்னும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான் என்னும் வினைச்சொல்லின் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார். அறிஞன் என்னும் வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. அறி. ஆகாய தாமரை ஓமை கூறும் பொருள் கூறுக. ஆகாய தாமரை ஓமை கூறும் பொருள் தருக. இல்லாத ஒன்று. ஆகாய தாமரைன்னு சொல்லிட்டு அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாதது ஒன்று. புலி என்பதன் சரியான சொல். புலி என்பதன் சரியான இணைச்சொல் சரியான சொல் வந்து வேங்கை. புலி அப்படின்னாக்க சரியான சொல் வந்து வேங்கை. செய்யப்பாட்டு வினைத்தொடரை காண்க. செய்யப்பாட்டு வினைத்தொடரை காண்க. பாட்டு அவளால் பாடப்பட்டது. வினா எதிர் வினாதல் விடைக்கு பொருந்தாதது எது? இது செய்வேனோ, நான் போவேனோ, வராமல் இருப்பேனோ, இதெல்லாம் எனக்கு வினா எதிர் வினாதல் விடைக்கு கரெக்டாக இருக்கும். இது செய்வேன். செய்வேன்ன்றது எனக்கு அதுக்கு பொருந்தமாக இருக்காது. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்?
பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? பெரியார். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு. ஆசரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100. தாலாட்டு என்பது எவ்வகை இலக்கியம்? வாய்மொழி இலக்கியம். பொங்கல் விழாவை லோரி என்ற பெயரில் எந்த மாநிலம் கொண்டாடப்படுகிறது? பொங்கல் விழாவை லோரி என்ற பெயரில் எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? பஞ்சாப். அர்ஜுனன் தபசுவின் வேறு பெயர் என்ன? ஃபகிர்தன் தவன். மயங்கொலிகள் எத்தனை வகைப்படும்? 8. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? நா. மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் எது? முகர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் அனிச்ச மலர். திருக்குறளில் வான் சிறப்பு எனும் தலைப்பில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? வான் சிறப்பு எனும் தலைப்பில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 10. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? தமிழ்வழி. உழவு உலகிற்கு அச்சாணி என கூறியவர் யார்? தொல்காப்பியர். தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. முற்றுமை. எத்தனை எத்தனை என்பது இலக்கண குறிப்பு தருக. அடுக்குத்தொடர். ஆடுங்கிளை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பெயரெச்ச வினைத்தொடர். பெயரெச்ச தொடர். கோழி என்பதன் பொருள். எந்த லீன் பாருங்க, கோழி. பறவை இல்லை, இந்த கோழி வேற. கோழி என்பதன் பொருள் அரச மரம். கருங்குவளை இலக்கண குறிப்பு தருக. கருங்குவளை பண்பு தொகை. வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணல் நீரோ என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். திருத்தொண்டர் தொகையை எழுதியவர் யார்? சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? நம்பியாண்டார் நம்பி. நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். நாக்கு. கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். காத்தல். தொண்டர் சீர்புரவலர் என்று வழங்கப்படுபவர் யார்? சேகிலார். திருநாவுக்கரசின் இயற்பெயர் என்ன? திருநாவுக்கரசின் இயற்பெயர் மருள் நீக்கியார். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். தமிழ்விடு தூது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி பெற்ற வீரனை பாடுவது டேஷ் ஆகும். பரணி ஆகும். நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது எது? தொல்காப்பியம். ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? 7ஆம் நூற்றாண்டில். கிபி 7ஆம் நூற்றாண்டில். அரசு கவின்கலை கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? சென்னை. அரசன் அரசை வேடமிட்டு ஆடப்படும் ஆட்டம் எது? பொய்க்கால் குதிரை ஆட்டம்.
உணவை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என பாடியவர் யார்? திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவனே நன்றே நினைமேன் என்ற பாடலை இயற்றியவர் யார்? திருமூலர். புதுக்கவிதை புரவலர் என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? சிசு செல்லப்பா. அகத்திணை இலக்கணத்தின் இலக்கியமாய் விளங்கும் நூல் எது? குறுந்தொகை. கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. பொறுத்துக. குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருதத்திணை ஓரம் போகியார், நெய்தல் அம்மோவனார், பாலைத்திணை ஓதலாந்தையார். 5 4 3 2 1. மலரும் உள்ளம், சிரிக்கும் பூக்கள், நேர்வும் குழந்தைகளும் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? அளவள்ளியப்பா. பொறுத்துக. அளந்தவர், வறியவர், செராமை, வெறுக்காமை, கிளை அப்படின்னா உறவினர்கள், பேதையர், அறிவற்றவர், நோன்றல், பொறுத்தல், மறாமை, மறவாமை. 6 5 4 3 2 1. ஜெகசிற்பி யாரை ஓமை கவிஞர் என அழைத்தார்? ஜெகசிற்பி யாரை ஓமை கவிஞர் என அழைத்தார்? சுரதா. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் சுரதா. அவர் அழைத்தவர் யார் அப்படின்னாக்க ஜெகசிற்பி. திருக்குறளுக்கு பதின்மர் 10 பேர் உரை எழுதியுள்ளார். அதில் சிறந்த உரை யாருடையது? பரிமேல் அழகர். ஊழி பெயர் என்னும் தாம் பெயரார் சான்றமைக்கு ஆழி எனப்படுவார் என்ற குறளில் பயின்று வரும் அணி ஏகதேச ஓருவக அணி. அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர் உள்ளாராம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். நாட்டினிலம் காட்டினிலம் நாளெல்லாம் நன்றொழிக்கும் என்ற பாடல் வரிகள் குயில் பாட்டினை இயற்றியவர் யார்? பாரதியார். அழகின் சிரிப்பு, எதிர்பாராத முத்தம், பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இசையமது போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? திருச்சி. வாழ்விக்க வந்த காந்தி என்ற பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றினை தமிழாக்கம் செய்தவர் யார்? ஜெயகாந்தன். திரிகடுக நூலின் ஆசிரியர் யார்? நல்லாதனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? பெருஞ்சித்திரனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். ராபிச்சேது பிள்ளை யாரை தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறுகிறார்? வீரமா முனிவரை. கிறிஸ்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் எது?
தேம்பாவணி. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் யார்? அம்பேத்கர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவள் யார்? தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள். 97 வெண்பாக்களின் மனநோய் போக்கும் 5 கருத்துக்களை கொண்ட நூல் எது? சிறு பஞ்ச மூலம். 97 வெண்பா இருக்கும், 5 கருத்துக்கள் ஒவ்வொன்றில் இருக்கும். 17 கீழ்கணக்கு நூல்களில் எந்த ஒரு ஆசிரியர் மட்டுமே 2 நூல்களை படைத்துள்ளார்? நல்லாதனார். முழுவதும் விருத்தப்பாக்களாலான நூல் எது? கம்பராமாயணம். கம்பரால் பன்னவன் என குறிப்பிடுபவர் யார்? கம்பரால் பன்னவன் என்று குறிப்பிடப்படுபவன் லட்சுமணன். கலித்தொகை எந்த நூல்களில் ஒன்று? கலித்தொகை 10 பாட்டு நூல்களில் ஒன்று. தாவரத்தின் பிஞ்சு வகையை இடம்பெறாத சொல் எது? தாறு பிஞ்சு வகையை சேராது. பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. மனம், இந்த மனம் வராது. காலையில், இந்த லை வராது. சரியான ஒளிமரபு. சிங்கம், முழங்கும். தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாததை கண்டறிக. தெலுங்கு. செய்யுளிசை அலைபடைக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓதல், படா, படுவோம் இதெல்லாம் செய்யுளிசை அலைபடைக்கு பொருந்தும். இன்புறவும் பொருந்தாது. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கீழே. சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. கொடியில் உள்ள மலரை கொய்துவா. மலரை கொய்துவான்னு தான் சொல்லிட்டு வரணும். பூ பறின்னு சொல்லக்கூடாது, பூவை கொய்துவா. பசு மரத்து ஆணை போல உம்மையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. எளிதில் மனதில் பதிதல். வேலியே பயிரை மேய்ந்தது போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கடமை தவறுதல். அவன் திருந்தினான். இது எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். நேற்று தேர்வு எழுதியாயிற்று. இது எவ்வகை வாக்கியம்? செயப்பாட்டு வினை வாக்கியம். சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. இது தொடரில் அமைந்துள்ள தொழில் பெயர் என்ன? கேடு. உரைத்த என்ற சொல்லின் வேர் சொல்லை காண்க. உரை. அடுத்தது ஜிகே பார்ட். பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாததை தேர்ந்தெடு. முதலாம் பக்கருடைய மகன் குமரகம்பனா. முதலாம் பக்கருடைய மகன் குமரகம்பனா என்பது சரிதான். மதுரை சுல்தானத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவியவர் குமரகம்பனா. யார் இங்கே மதுரை சுல்தானத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சு அங்கே ஒரு நாயக்க அரச வம்சத்தை தோற்றுவித்தார்னு கேட்டாக்க குமரகம்பனா தான் நாயக்க வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பார். குமரகம்பனா. தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியை ஏற்படுத்தியவர் பொக்கர். தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசு ஆட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாக்க குமரகம்பனா தான் தோற்றுவிச்சிருப்பார். ஏன்னா குமரகம்பனா விஜயநகர பேரரசை சார்ந்தவர் தான் அவர். குமரகம்பனா மனைவி கங்காதேவி. கங்காதேவி என்பது சரி. இவங்க தான் மதுரா விஜயம்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருப்பாங்க. கங்காதேவி. குமரகம்பனாவின் மனைவி தான் கங்காதேவி. புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் தவறானது. நீர், காற்று, சூரிய ஒளி இது பண்ணலாம், அதெல்லாம் வளங்கள். நிலத்தை வளம் கிடையாது, அது புதுப்பிக்க இயலாது. நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது? நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது? திக்பாய்.
பொறுத்துக. இந்தியாவின் டிட்ராய்ட் சென்னை அனல்மின் நிலையம் வந்து 1975 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1975 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. காற்றாலை பண்ணை குஜராத்தில் வந்து இருக்குது. ஓத சக்தி வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. சூரிய சக்தி வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து இருக்குது. 45231. வாக்கியம் 1. இப்ராஹிம் லோடியின் மாமனார் ஆலம் கான் ஆவார். இப்ராஹிம் லோடியின் மாமனார் வந்து ஆலம் கான் ஆவார் என்பது சரிதான். வாக்கியம் 2. தவ்லத் கான் லோடியின் மகனாகிய திலாவர் கான் லோடியும் ஆலம் கானும் காபூலுக்கு சென்று பாபரை இந்தியாவின் மீது படையெடுக்க கேட்டுக்கொண்டனர். பாபர் வந்து இந்தியா மீது படையெடுக்க காரணமாக இருந்தவங்க யாருன்னு கேட்டால் இவங்க 2 பேர் தான். தவ்லத் கான் லோடியின் மகனாகிய திலாவர் கான் லோடியும் ஆலம் கான் இப்ராஹிம் லோடியுடைய மாமனாரான ஆலம் கானும் சொல்லி தான் 2 பேரும் தான் போய் காபூலுக்கு சென்று பாபரை வந்து இந்தியா மீது படையெடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. 2மே வந்து சரி. அவுரங்கசீப் பற்றி தவறானது. சிவாஜியை தக்கான புற்றுநோய் என அழைத்தவர் கரெக்ட் தான். போதைப் பொருட்கள் இவருடைய காலத்தில் அதிகமாக இருந்தது. அவுரங்கசீப் காலத்தில் வந்து அதிகமாக வந்து இருந்தது என்பதும் சரிதான். தராக்கோ தர்ஷன் என்ற பேரரசர் மணிமாரத்தில் மக்கள் முன் தோன்றும் சடங்கை ஒழித்தார். தராக்கோ தர்ஷன் என்ற பேரரசர் மணிமாரத்தில் மக்கள் முன் தோன்றும் சடங்கை வந்து ஒழித்தவர் யாருன்னு அவுரங்கசீப் தான். சரிதான். 1657 அவுரங்கசீப் தராக்கோ தர்ஷனை தோற்கடித்து போர்க்களம் ஷேகிந்தில் கிடையாது. எங்கே வந்துனாக்கா தார்மட் அப்படின்ற இடத்துல வந்து தோற்கடிச்சிருப்பார். போர்க்களம் வந்து பாருங்க தார்மட். சரியானதை தேர்ந்தெடு. மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் முதலமைச்சர் ஆவார். மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் வந்து பாருங்க முதலமைச்சர் ஆவார் என்பது தப்பு. ஆளுநர் ஆவார். மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் யாருனாக்கா ஆளுநர் வந்து வருவார். ஆளுநர் தான் வந்து வருவார், முதலமைச்சர் கிடையாது. ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் என்பது சரிதான். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்பதும் சரிதான். ஆளுநராக நியமிக்கப்படுவர் தன் சொந்த மாநிலங்களை சார்ந்தவராக இருப்பார் என்பது தவறு. தன்னுடைய சொந்த மாநிலத்தில் வந்து அவங்கள வந்து சேர்த்த மாட்டாங்க. வேறு மாநிலத்துக்கு தான் வந்து அவங்கள வந்து ஆளுநரை வந்து நியமிப்பாங்க. இப்போ 4வது வந்து தப்பு. 2, 3 மட்டும் சரி. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை. மொத்த மாநிலங்கள் 28. வாக்கியம் 1. நடுவண் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. நடுவண் சட்டமன்றம் என்றது நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. சரிதான். நாடாளுமன்றம் ராஜ்யசபா மற்றும் லோக்சபா என 2 அவைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதும் சரிதான். 2மே வந்து சரி. மேலவை கீழவை. சரியானதை தேர்ந்தெடு. ராஜ்யசபாவை மக்களவை என்று அழைக்கப்படுகிறது. ராஜ்யசபாவை மாநிலங்களவை என்று அழைக்கப்படுகிறது. ராஜ்யசபா 245 மொத்த உறுப்பினர்களை கொண்டது. 245 மொத்த உறுப்பினர்களை வந்து கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த உறுப்பினர்கள் 250. ராஜ்யசபாவோட உறுப்பினர்கள் 250. இதில் 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மறைமுக தேர்தல் மூலமாக தான் வந்து இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 238 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ந்தெடுக்கிறாங்க. நேர்முக தேர்தல் மூலமா கிடையாது. இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகியவற்றில் சிறந்த துறையில் சிறந்த அறிவு மற்றும் செயல்முறை அனுபவம் கொண்ட 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் என்பது சரியானது. ராஜ்யசபாவிற்கு எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படிங்கிற 12 பேர். அந்த 12 பேரும் கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக சேவைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களால தான் எம்பியை வந்து தேர்ந்தெடுப்பார். சச்சின் டெண்டுல்கர் இப்போ பார்த்தாக்கா எம்பியாக இருப்பார். அவர் ஏதாவது எலெக்ஷன் நின்றாரா இல்லை ஏதாச்சும் பண்ணியிருப்பாருங்கிட்ட கிடையாது. அவர் இப்போ கலை அதாவது விளையாட்டுத் துறையில் இருக்கிறதுனால அவர் வந்து எம்பியாக தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். வாக்கியம் 1.
1872 எடுக்கப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிப்பன் பிரபுவால் எடுக்கப்பட்டது. 1872 எடுக்கப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எனக்கு மேயோ பிரபுவால் வந்து எடுத்திருப்பாங்க. மேயோ பிரபு தான் ஃபஸ்ட்டு 1872 வந்து எடுத்திருப்பார். 1881 எடுக்கப்பட்ட முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எனக்கு ரிப்பன் பிரபுவால் எடுக்கப்பட்டது. ரிப்பன் பிரபுவால் எடுக்கப்பட்டது. மக்களாட்சி உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் ரிப்பன் பிரபு தானே. ரிப்பனிங் அண்ட் அப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, ரெண்டுமே வந்து தவறு. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலை பாடியவர் யார்? MS சுப்புலட்சுமி. வாக்கியம் 1. பாகிஸ்தானின் பெண் கல்வி வேண்டுமென புரட்சி களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. மலாலாவின் வயது 12. இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே வந்து சரி. அடுத்த கொஷின். பாளையக்காரர் முறை வாரங்களைச் சேர்ந்த பிரதாபருத்ரன் காகதி பேரரசின் நடைமுறையில் இருந்தது என்பது சரி. காகதி பேரரசு ஆந்திரா பகுதியில் வந்து இருக்குது, அங்கே தான் வந்து இருந்துச்சு, சரிதான். கான் சாகிப்பின் இறப்புக்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார் என்பது சரி. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்ற குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார் என்பதும் சரி. மூணுமே வந்து சரி. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார் என்பது தவறு. ஒண்டி வீரன் என்பது கட்டபொம்மன் கிடையாது, பூலித்தேவரின் படைப்பிரிவில் ஒன்றை தான் தலைமையேற்று நடத்தியிருப்பார். அப்போது 1, 2, 3 வந்து சரி, 4th மட்டும் வந்து தப்பாக இருக்குது. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது? நிகழ்வு டேஷ் ஆகும். புதிய தலைப்பாகை. வாக்கியம் 1. கார்ன்வாலிஸ் பிரபு உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறைகளை மறுசீரமைத்தார் என்பது சரிதான். சென்னை உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றமாகும். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றமாகும். நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் எதுன்னு கேட்டாக்கா அலகாபாத். 1 மட்டும் சரி, 2வது வந்து தவறு. பின் வருவனவற்றில் இந்தியாவின் ஒரு மாற்றுத் தகராறு முறை எது? பின்வருவனவற்றில் இந்தியாவில் ஒரு மாற்றுத் தகராறு முறை எது? லோக் அதாலத். இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி தவறானது. இந்திய தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் பிரதமர். இந்திய தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியும் 2 தேர்தல் ஆணையரும் இருப்பார். 3 பேர் வந்து இருப்பாங்க. தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை இந்திய குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு வருடாந்திர அறிக்கை வந்து கொடுக்க வேண்டும் என்பது சரி. அடுத்த கொஷின். பின்வரவற்றை எவை தவறாக பொருந்தியுள்ளது சரியாக பொருந்தியுள்ளது. எது வந்து சரியாக பொருந்திருக்குன்னு மட்டும் பார்க்கணும். அசோக் மேத்தா குழு சமூக தணிக்கை கிடையாது. 2 அடுக்கு முறையை அறிமுகப்படுத்தியது அசோக் மேத்தா குழு. பல்வந்த் ராம் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள். இது வந்து சரி. LM சிங்வி குழு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியாளர் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைப்பதற்கு LM சிங்கி குழு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து சரி. GVK ராவ் குழு மாவட்ட மேம்பாட்டு ஆணையம் என்ற பதவி நீக்குதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீக்குதெல்லாம் கிடையாது, உருவாக்கப்பட வேண்டும். மாவட்டத்தில் கிராமங்கள் தனியாக பஞ்சாயத்துலாம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு GVK ராவ் குழு வந்து கொடுத்துருக்கோம். அப்போது 2, 3 மட்டும் வந்து சரியாக இருக்குது. இங்கே தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 வந்து சரி. பி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்த விஷயம். மாவட்ட திட்டக்குழு கீழ்கண்டவற்றால் உருவாக்கப்பட்டது. எப்பொழுது வந்து உருவாக்கப்பட்டது? 89வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலம். மொத்த நாட்டு உற்பத்தி பற்றி சரியானது. இது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எனப்படும் என்பது தவறு. மொத்த நாட்டு உற்பத்தி என்பது GNP கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் தான் மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு தான் வந்து தப்பாக இருக்குது. இது நாட்டு மக்களால் ஓராண்டு உற்பத்தியில் செய்யப்பட்ட மொத்த பணிகள் ஆகும்.
ஓராண்டு மக்களால் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பணிகள் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பணிகள் ஒரு நாட்டு மக்களால் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபங்கள், வெளிநாட்டிலேருந்து கிடைச்ச லாபங்கள் எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎன்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தவறானதை தேர்ந்தெடு. 500, 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்த ஆண்டு 2018 நவம்பர் 8ன்னு கொடுத்துருக்காங்க. 2016 தான் பண மதிப்பீடு வந்து செஞ்சுருப்பாங்க. 2016, 18 கிடையாது. பண மோசடி நடவடிக்கை சட்டம் 2002 என்பது சரி. லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு 19/3/2019. ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1988 என்பது சரி. விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது ஏற்படுவது, விலைவாசி மெதுவாக உயரும்போது ஏற்படுவது என்ன? மிதமான பணவீக்கம். வாக்கியம் 1. தமிழகத்தில் ஸ்வர்ணவாரி வேளாண்மை பருவம் ஆடிப்பட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்வர்ணவாரி பட்டம் எனக்கு ஆடிப்பட்டம் சொல்லி அழைக்கிறாங்கன்றது தப்பு. ஸ்வர்ணவாரி வேளாண் பருவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை பட்டம். அதாவது அந்த பட்டங்கள் அந்த விவசாயத்தில் அந்தந்த பட்டம் பண்ணாக்க கரெக்டாக அதனுடைய விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குன்றது அந்த ஆடிப்பட்டம், ஆவணி பட்டம், புரட்டாசி பட்டம், ஐப்பசி பட்டம், ஆடிப்பட்டம், சித்திரை பட்டம்ன்றதெல்லாம் சரிங்களா. அதுதான் தமிழகத்தில் ஸ்வர்ணவாரி பட்டம் வேளாண் பருவம் வந்து சித்திரை மாதம் வந்து தொடங்குவாங்க. தமிழகத்தில் சம்பா வேளாண் பருவம், சம்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடிப்பட்டத்தில் வந்து தொடங்குவாங்க. ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது, ரெண்டுமே வந்து தப்பு. சரியானதை தேர்ந்தெடு. சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகங்களாகும். தமிழ்நாடுடைய 3 முக்கிய துறைமுகம் எதுன்னு கேட்டாக்க இதுதான். 3 முக்கிய துறைமுகம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். நாகப்பட்டினத்தில் இடைநிலை துறைமுகம் வந்து அமைந்திருக்கு. முக்கிய 3 துறைமுகம், பெரிய துறைமுகங்கள் இது 3. நாகப்பட்டினம் இருக்கக்கூடிய துறைமுகம் பார்த்தீங்கன்னாக்கா இடைநிலை துறைமுகமாகும். தமிழ்நாட்டில் 15 சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு துறைமுகங்களும் தமிழ்நாட்டின் கடல்சார் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு துறைமுகங்களும் இருக்கக்கூடிய சிறு துறைமுகங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கடல் வாரியத்தால் வந்து நிர்வகிக்கப்படுகிறது என்பதும் சரிதான். சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகம். சென்னை துறைமுகம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை துறைமுகம் கிடையாது, அதாவது செயற்கை துறைமுகம் தான், ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்குனாங்க. இது சரக்கு பட்டங்களை கையாளும் நாட்டின் துறைமுகம் 2வது பெரிய துறைமுகம். 2வது பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்டால் நம்ம சென்னை தான். ஃபஸ்ட்டு வந்து மும்பை, அடுத்தது வந்து நம்ம சென்னை. டி ஆப்ஷன் வந்து சரி. 4 உற்பத்தி காரணிகள் என அழைக்கப்படுவதில் தவறானது. 4 உற்பத்தி காரணிகள் பார்த்தீங்கன்னா நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். இதுதான் பார்த்தீங்கன்னா 4 உற்பத்தி காரணிகளாகும். தவறானது எதுவுமே இல்லை. வாக்கியம் 1. தமிழ்நாட்டின் அட்சரேகை பரவல் 8 டிகிரி 4 கிழக்கு தீர்க்கம் முதல் 13 டிகிரி 35 கிழக்கு தீர்க்கம் வரை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்சரேகை பரவல் கிழக்கு தீர்க்கம் என்பது தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு அச்ச தீர்க்கம்னு சொல்லி வரணும். அதே ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு இருக்கிறது கிழக்கு தீர்க்கம். அதாவது கிழக்குலேருந்து பூமி வந்து மேற்காக சுற்றி போகுது இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா 26 டிகிரி 18 கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 கிழக்கு தீர்க்கம் வரை. தீர்க்கம் சொல்லி வரணும், இங்கே அது கிழக்கு தீர்க்கம் சொல்லி வரணும். அப்படியே ஆப்போசிட் இருக்குது. அந்த கிழக்கு தீர்க்கம் வட அச்சம், இது ரெண்டும் வந்து ஆப்போசிட் வட இருக்குது. ரெண்டுமே வந்து தவறு. வைகை ஆறு பற்றி தவறானது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருச நாட்டின் கிழக்கு சரிவில் இது உற்பத்தி ஆகிறது என்பது சரிதான். இதன் மொத்த பரப்பளவான 7741 சதுர கிலோமீட்டர் முழுவதும் 258 கிலோமீட்டர், அதாவது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இது மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது. இதெல்லாம் எங்கே பாய்கிறதுன்னு கேட்க மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வந்து பாய்கிறது என்பதும் சரிதான். இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பாக்நீர் சந்தியில் கலக்கிறது. பாக்நீர் சந்தி எங்கே இருக்குன்னு கேட்டாக்கா ராமநாதபுரத்தில் வந்து இருக்கும், சிவகங்கையில் கிடையாது. ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாக்நீர் சந்தியில் வந்து கலந்துடும். பாக்நீர் சந்தி தெரியும் இல்லையா, இலங்கையும் இந்தியாவையும் 2ஆக பிரிப்பது தெரியுங்களா. பாக்நீர் சந்தி அது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் தான் வந்து இருக்குது. இப்போ டி தான் வந்து தப்பாக இருக்குது. அடிமை வம்சத்தின் மாபெரும் சுல்தானாக இருந்தவரில் தவறானவர். அடிமை வம்சத்தின், அதாவது மம்லுக் வம்சத்தில் மாபெரும் சுல்தானாக, டெல்லி சுல்தானில் தவறானவர் யார்? ஆரம் ஷா மட்டும் தப்பு. தப்பு. மீதி குத்புதீன் ஐபக், சுசுதீன் இல்துத்மிஷ், கியாசுதீன் பால்பன்லாம் பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க அரசராக வந்து இருந்திருப்பாங்க. ஆரம் ஷா வந்து இருந்திருக்க மாட்டார்.
இந்தியாவின் உள்நாட்டு பத்திரிகைகள் சரியானது எது? இந்தியாவின் உள்நாட்டு பத்திரிகையில் ஐஎன்எம் காலத்தில் எது வந்து உள்நாட்டு பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியன் பேட்ரியட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாம்ப், சேதாம்பரணி, விஜயா, சூரியோதயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருந்திருக்கும். விஜயாவும் இந்தியாவும் வந்திருக்கும். அனைத்தையுமே வந்து சரி. இந்திய அமைச்சரவை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது. 2ஆம் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்காமலே வந்து போரில் ஈடுபடுத்திட்டு இருப்பாங்க. அதனால் வந்து காங்கிரஸ் வந்து அமைச்சரை வந்து ராஜினாமா செஞ்சுருக்கும். வாக்கியம் 2, பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது. பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக வந்து ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது? இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது? 1927. தவறானதை தேர்ந்தெடு. ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது என்பது சரியானதாக இருக்கும். தப்பு இதுதான் வந்து தவறாக இருக்குது. 1876ஆம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த ஹேண்ட்ரூ ஜாகர் என்பவர் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வை மேற்கொண்டார். ஆதிச்சநல்லூரில் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அகழ்வாய்வை மேற்கொள்கிறாரு. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், பெரும்பாலான எலும்புகள், மண்டை ஓடுகள் ஆகியவை ஃபெர்லியன் அருங்காட்சியகத்தில் உள்ளது. எங்கே இருக்குன்னு கேட்டாக்கா ஃபெர்லியன் அருங்காட்சியகத்தில் வந்து இருக்குது. இங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மீதும் அணிகலன்கள் மீதும் விலங்கு உருவங்கள் பொறிக்கப்பட்டன. விலங்கு உருவங்கள் தான் வந்து பொறிச்சிருக்காங்க என்பதும் சரிதான். ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. ஆதிச்சநல்லூர் வினக்க தூத்துக்குடியில் வந்து அமைஞ்சிருக்கு. பொறுத்துக, லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம், திருப்பி வந்து கொடுத்துருங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர். மெஹ்ரௌலி இரும்புத்தூண் முதலாம் சந்திரகுப்தர். மெஹ்ரௌலி இரும்புத்தூண் பண்ணிக்க ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர். பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். சாஞ்சிப்பாறை கல்வெட்டு பண்ணிக்க 2ஆம் சந்திரகுப்தர். 2413. குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடலாம். குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை எவ்வாறு குறிப்பிடலாம்? முடியாட்சின்னு சொல்லலாம். வாக்கியம் 1, புவி பரப்பிலிருந்து உயர செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை வந்து குறைகிறது. அதாவது நம்ம மலை ஏறுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து குளிர் அதிகமாக இருக்கும், பனி வந்து அதிகமாக இருக்கும். அதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலை வந்து கம்மியாகிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த குளிர் காற்றெல்லாம் வீசும். 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும், வெப்பநிலை வந்து குறைவாயிட்டு இருக்கும். இது சரிதான். இது வெப்ப குறைவு வீதம் என்று அழைக்கப்படுகிறது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. தன் வளங்களான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை, அதாவது குறைந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் என்று அழைக்கின்றோம். அதாவது அவங்களெல்லாம் பார்த்திக்க குறைந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் என்பது சரிதான். ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா போன்றவையெல்லாம் பார்த்திக்க வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் என்று சொல்லலாம். குறைவாக வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்னு சொல்லலாம். இந்நாடுகளை முன்னேற்றம் அடையாத வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கலாம். இந்த நாடுகள்லாம் பார்த்திக்க பின்தங்கிய 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கலாம். எல்லாமே வந்து சரி. அரசியல் என்ற சபை கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? இறுதியாக பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன? இறுதியாக பார்த்தீங்கன்னாக்கா 1800 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. 1983ஆம் ஆண்டு சர்க்கரை குழுவின் 247 பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகளில் நடுவண் அரசு செயல்படுத்தியது? சர்க்கரை குழு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய மாநில அரசு உறவு வந்து ஆராய வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சிருப்பாங்க. அதில் 247 பரிந்துரை வந்து கொடுத்துருப்பாங்க சர்க்கரை குழு. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ வந்து பயன்படுச்சுன்னு கேட்டாக்கா 180 தான். மீதி 67 வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பிரம்ம சமாஜத்தை பற்றி தவறானது எது? இச்சங்கம் ஒரு கடவுள் ஒரு சங்கம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு கடவுள் ஒரே சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பிரம்ம சமாஜம் வந்து சொல்லிச்சு. பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர் என்பது சரிதான். ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு ராஜா எனும் பட்டத்தை முகலாய அரசர் அக்பர் வந்து வழங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகலாய அரசர் 2ஆம் அக்பர், செகண்ட் அக்பர் தான் ராஜா ராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படின்னு சொல்லி பட்டம் வந்து வழங்கியிருப்பார். இப்போ சி வந்து தப்பு.
ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் ஆத்மிய சபாவை தோற்றுவித்தார் என்பதும் சரி. தேர்டு மட்டும் தப்பாக இருக்குது. 2ஆம் அக்பர். மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி தெய்வ நிலையை அடையச் செய்வதே சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என்று கூறியவர் யார்? சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னாவே வள்ளலார் தான், ராமலிங்க அடிகளார். அவர் 2 பேர் பண்ணாங்க, வள்ளலார் இல்லையா? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்? நமது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். இவர் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பார். அவர் தான் தன்னோட நூலில் வந்து விவரிச்சிருப்பார். மொகஞ்சதாரோவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஷ் அடி ஆகும். எத்தனை அடி வந்து இருந்துச்சு? 150 அடி வந்து இருந்துச்சு. சரியானதை தேர்ந்தெடு. இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இரட்டை குடியுரிமை கொடுத்துருக்காங்க கேட்டால் கிடையாது. ஒற்றை குடியுரிமை தான் வந்து நமக்கு இருக்குது. அப்போ இது வந்து தப்பு. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகள் ஒற்றை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு வந்து இரட்டை குடியுரிமை தான் கொடுத்துருக்காங்க, ஒற்றை குடியுரிமை வந்து கிடையாது. அவங்க வேறு ஸ்டேட்டுக்கு போகணுன்னாலே பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்போர்ட் எடுத்து தான் போக முடியும். இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்தியாவில் எங்கு பிறந்திருந்தாலும் வசித்தாலும் மாநில வேறுபாடு இன்றி குடியுரிமைக்கான அனைத்து அரசியல் மற்றும் குடிமையல் உரிமைகளை அனுபவிக்கின்றனர். நமக்கு வந்து ஒற்றை குடியுரிமைக்குனால நம்ம வந்து எங்கே வேணாலும் போக முடியுது, வர முடியுது, எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போயிட்டு அங்கேயே தங்க முடியுது. இப்போ தேர்டு மட்டும் வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. கான்பூர் சதி வழக்கு நடந்த ஆண்டு 1924. 1924 நடந்திருக்கும். இதில் ஆரம்பத்தில் 13 பேர் வந்து குற்றம் சுமத்தப்பட்டனர். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 13 பேர் வந்து குற்றம் சுமத்திருப்பாங்க. 13 பேர் பார்த்தீங்கன்னாக்கா குற்றம் சுமத்திருப்பாங்க, சரிதான். இதில் 10 பேர் மட்டும் குற்றம் சுமத்தப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் 121A கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். 10 பேர் கிடையாது, 8 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 8 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தண்டனை சட்டம் 121A கீழ் பார்த்தீங்கன்னாக்கா சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க. இதை விசாரித்த நீதிபதி H.E. ஹோம்ஸ். இந்த H.E. ஹோம்ஸ் முன்னாடி கொஸ்டினில் வந்து பார்த்துருப்போம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சௌரி சௌரா சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரண தண்டனை விதித்தவர் யாருன்னு கேட்டால் H.E. ஹோம்ஸ் தான் சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? அவர் தான் இங்கே கான்பூர் சதி வழக்குலையும் தீர்ப்பு வந்து வழங்கியிருப்பார். 2 4 மட்டும் வந்து சரி, 1 3 தப்பு. 1946 டிசம்பர் 9 கூடிய முதல் சட்டசபையில் எத்தனை உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர்? முதல் சட்டசபையில் எத்தனை பேர் மட்டுமே கலந்து கொண்டனர்? 289 பேர். வாக்கியம் 1. ஜான் ரஸ்கின் அவர்களால் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை 1910ஆம் ஆண்டு நிறுவினார். 1910ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீனிக்ஸ் குடியிருப்பை வந்து நிறுவியிருப்பார் என்பது சரி. ஆனால் வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 1905 வந்து நிறுவியிருப்பார். 1905 தான் வந்து நிறுவியிருப்பார். ஃபீனிக்ஸ் குடியிருப்பை 1905 வந்து நிறுவியிருப்பார். டால்டாய் பண்ணை என்பதை 1910ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து நிறுவியிருப்பார். ரெண்டுமே வந்து தென்னாப்பிரிக்கர்கள் தான் வந்து நிறுவியிருப்பார். வருஷம் 2 தப்பு, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியானது தான். 1991க்கு பின்னர் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்களில் தவறானது எது? வெளிநாட்டு செலாவணியின் கையிருப்பு அதிகரிக்க துவங்கியது என்பது சரி. தொழில்மயமாதல் விரைவாக நடைபெற்றது என்பதும் சரி. விரைவான நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் வந்து பெருகின என்பதும் சரிதான். 91க்கு அப்புறம் எனக்கு பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாக வளர்ந்துருக்கும். அந்த வளர்ந்ததுக்கப்புறம் இன்னதான் மாற்றங்கள் வந்தது தான். இந்த அனைத்து வசதிகளும் ஏழைகளுக்கு எட்டியது என்பது மட்டும் தவறு. ஏழைகளுக்கு வந்து எட்டவில்லை என்பது மட்டும் சரியானது. வாக்கியம் 1. அரசமைப்பின் 249 உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியும். என்பது சரி. வாக்கியம் 2. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற 44வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிருந்து 5 துறைகள் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து 5 துறைகள் வந்து மாற்றிருப்பாங்க. 26 42வது சட்ட திருத்தம் குறு அரசமைப்புன்னு சொல்லலாம் இல்லையா? 1 மட்டும் வந்து சரி.
இந்திய ஆட்சிப்பணி IAS IPS போன்ற அனைத்து இந்திய பணிகளும் நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது? ராஜமன்னார் குழு. தமிழ்நாடு மூலியமாக நியமிச்சாங்க இல்லையா ராஜமன்னார் குழு. அது வந்து இப்போ எனக்கு IAS IPS அதிகாரிலாம் வந்து தேவையில்லை, நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீக்கலாம்னு சொல்லி பரிந்துரைத்திருப்பாங்க. வண்டல் மண் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஆறுகளில் படிய வைத்தல் சரியினால் உருவாகிறது. நைட்ரஜன் சத்து குறைவாக உள்ளது. பொட்டாசியம், பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படுகிறது. அனைத்துமே வந்து சரியானது. வண்டல் மண் பற்றி சரியானது. கூற்று 1. கடற்கரை பகுதி, கடற்கரையை ஒட்டிய பகுதி மற்றும் ஆழ்கடல் பகுதியை 200 மீட்டர் ஆழம் வரை உள்ள கண்டத்திட்டு பகுதியில் மீன்பிடித்தல் நடைபெறுகிறது. மீன்பிடித்தல் வந்து எங்கே நடைபெறுகின்றாக்க இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக வந்து நடைபெறும். கடற்கரை பகுதி, கடற்கரை ஒட்டிய பகுதி, ஆழ்கடல் பகுதியில் 200 மீட்டர் வரைக்கும் ஆழம் வரைக்கும் கூட கண்டத்திட்டு பகுதியில் இருக்க மீன்பிடித்தல் வந்து நடைபெறுகிறது. இந்தியாவில் தமிழ்நாடு கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக மாநிலமாக உள்ளது. இந்தியாவில் கேரளா தான் பாருங்க கடல் மீன் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு வந்து இருக்கும். கடல் மீன் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு வந்து இருக்கும். வாக்கியம் 1 மட்டும் வந்து சரி. வாக்கியம் 1. இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தோட தான் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 4146 கிலோமீட்டர், 4146 கிலோமீட்டர் சொல்லி வரணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய எல்லையை பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தான் கிட்ட தான் வந்து எல்லையை பகிர்ந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து 106 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ரெண்டுமே வந்து தவறு. இங்கே நான் கொடுக்குற டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரித்திரம் டெஸ்ட் பேட்சுக்கு தெரியும். தவறுகளை திருத்துவதற்கு மட்டும்தான். ஏன்னா தமிழ் எல்லாருமே நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிவிடுங்க. ஆனால் ஜிகேல தான் கைவிடுற பார்ட்டி. ஜிகேலாம் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து 1 மார்க் 1/2 மார்க்லாம் போயிடுச்சுன்னா சொல்லாமல் நல்லா தெளிவாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியானதை தேர்ந்தெடு. பராசி இயக்கம் டுடுமியான் என்பவரால் 1819ஆம் ஆண்டு பராசி இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் வந்து டுடுமியான் அவர்களால் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பராசி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா 1818 தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1800 ஏன் வருஷம் வந்து கொடுக்குறான்னு சொல்லிக்கிட்டால் இப்போலாம் வந்து காலவரிசைப்படி போகிறதுக்கு உங்களுக்கு வந்து அது வருஷம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா காலவரிசைப்படி போகிறதுன்னு சொல்லி ரிப்பீட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வருஷமெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 1839 ஷாஹி அரித்துல்லா மறைந்த பின்னர் இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகன் டுடுமியான் வந்து தலைமையேற்றிருப்பார். அதே போல் இங்கே வந்து டுடுமியான் கிடையாது. பராசி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஹி அரித்துல்லா என்பவர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா உருவாயிருக்கும். ஷாஹி அரித்துல்லா மூலமாக தான் வந்து உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவருடைய மகன் டுடுமியான் வந்து பொறுப்பேற்றிருப்பார். அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். விவசாயிகளை வந்து கேட்டுக்கொண்டார் என்பதும் சரிதான். யாருன்னா டுடுமியான் வந்து கேட்டிருப்பார். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று ஷாஹி அரித்துல்லா வந்து அறிவித்தார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று சொன்னவர் யாருன்னு கேட்டால் டுடுமியான் தான் பண்ணியிருக்க. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, வரி யாரும் செலுத்த வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். 2, 3 மட்டும் வந்து சரி. 1, 4 வந்து தப்பு. பொறுத்துக. இவங்க பேரும் பார்த்தீங்கன்னா லால்னு சொல்லி அழைக்கலாம் இல்லையா. இவங்க 3 பேரையும் வந்து ஐஎன்எம் பீரியடில் இவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க, தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். தீவிரவாதிகள்னாக்கா பாம்பு போட்டு அடுத்தவங்க கொள்றதெல்லாம் கிடையாது. பேச்சு மூலிமா நிறைய இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாபை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டாக்கா லாலா லஜபதி ராய். பஞ்சாபின் சிங்கம் லாலா லஜபதி ராய். மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். வங்காளம் பிபின் சந்திரபால். வாய்ப்புட்டு சட்டமெல்லாம் திலகருக்கு வந்து போட்டிருப்பாங்க. அப்போது 3, 2, 1. எண்ணி துணிக கரம் துணிந்த பின் என்ற குரலில் திருவள்ளுவர் வலியுறுத்துவது என்ன? நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு செயலை செய். எந்த வருடம் ஆங்கிலேயர் இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது? எந்த ஆண்டு ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது? 1926. வாக்கியம் 1. 1999ஆம் ஆண்டு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் ஃபெமா என்பது ஏற்படுத்தப்பட்டது. வாக்கியம் 2. RBI அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. பேங்க்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாக்கியம் 2மே வந்து சரியானதை தேர்ந்தெடு.
1757ஆம் ஆண்டிலிருந்து 1813ஆம் ஆண்டு வரையிலான காலம் வணிக மூலதன காலமாகும். வணிக மூலதன காலமாகும். அது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக பிரிப்பாங்க. 2 விதமாக வந்து பிரிப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக பிரிக்கலாம். 2 விதமாக வந்து பிரிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இக்காலத்தில் பிரான்சின் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு முக்கியமான சுரண்டல் பிரதேசமாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கருதியது. பிரான்ஸ் கிடையாது, நம்மளை அடிமைப்படுத்தி ஏன்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரன் தான் வந்து அடிமைப்படுத்தினான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கிய சுரண்டல் பகுதியை நம்ம இந்தியாவை வந்து பார்த்தான் என்பது சரிதான். 1750 1760ஆம் ஆண்டுகளில் வங்காளமும் தென்னிந்தியாவின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளானது என்பதும் சரி. 1, 3 மட்டும் வந்து சரி, 2வது வந்து தப்பு. 1, 3 வந்து சரி. சி ஆப்ஷன் வந்து சரி. வாக்கியம் 1. திடப்பொருளின் வெப்ப விரிவு என்பது அணுக்களுக்கு இடையே ஆற்றல் வேகமாக நடைபெறுதல். திடப்பொருளின் வெப்ப விரிவு என்பதுனாக்கா அணுக்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றல் வேகமாக வந்து நடைபெறுவது என்பது சரி. திடப்பொருள்னால் இப்போ வந்து ஒரு தயிர் வந்து இப்போ கெட்டியாக இருக்குது. அதாவது நம்ம ஹீட் பண்ணால் என்ன ஆகும், அதிகமாக வெண்ணெய் எடுத்துக்கங்க, நெய் வந்து எடுத்துங்க. அது ஹீட் ஆனால் என்ன போகும், அப்படியே வந்து திரவமாக மாறும் இல்லையா. அப்போ அதனுடைய வெப்ப விரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து நடைபெறுது என்பது சரிதான். இதன் 3 வகைகள்: நீள் வெப்ப விரிவு, பரப்பு வெப்ப விரிவு, பரும வெப்ப விரிவு. நீள் வட்டமாக விரிகிறது, பரப்பு அதிகமாக விரிகிறது, பரும வெப்ப விரிவுன்னு சொல்லிட்டு 3 வெப்ப விரிவு வந்துருக்கு. இதன் அலகு, இதன் எஸ் அலகு பார்த்தீங்கன்னாக்கா கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் என்பது சரி. அனைத்துமே 2மே வந்து சரி. கீழ்கண்டவற்றில் வெப்ப விரிவு தத்துவம் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? எங்கே வந்து பயன்படுத்தப்படுகிறது? வெப்ப விரிவு தத்துவம் ஹீட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு ஒரு இதை ஓப்பன் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெப்பம் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிட்டு உள்ளே வந்து ஸ்க்ரூ போகும் இல்லையா. கடையாணி, மின்சார கம்பிகள், தடிமனான கண்ணாடி குவளை விரிசல், மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்தல். இது அனைத்துமே வந்து சரி. இது அனைத்துமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன, தவளைகள் மற்றும் மீன்கள் அனைத்தும் முதுகு நான் உள்ளவை ஆகும். முதுகு நான் தொகுதியை சேர்ந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதுகு நான் வந்து, அதாவது முதுகு நான் வந்து இருக்கும். பாலூட்டிகள் நாம, பறவைகள், ஊர்வன, தவளைகள் மற்றும் மீன்கள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எலும்புகள் வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதுகு நான் உள்ளவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. முயல், எலி, வௌவால், திமிங்கலம், மனித குரங்கு போன்றவற்றை பாலூட்டிய வகுப்பை சேர்ந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலூட்டிய வகுப்பை சேர்ந்தது. வௌவால் பறவை வந்து இருக்கும், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பாலூட்டி வகையை வந்து சார்ந்தது. ஒரு இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் எலி, திமிங்கலம், மனித குரங்கு, மனிதர் மற்றும் குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பால் வகையை சார்ந்தது. குரங்குகள், வரலாற்று பெரிய குரங்குகள், மனித குரங்குகள் போன்றவற்றை வரிசையை சார்ந்தது. போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வரிசையை சார்ந்தது என்பதும் சரித்து தான். சிறுத்தை குடும்பம், புலி குடும்பம், பூனை குடும்பம் என்று குடும்ப வரிசையை சார்ந்தது. சிறுத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், புலி குடும்பம், பூனை குடும்பம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் குடும்ப வரிசையில் வந்து சார்ந்ததான். சிறுத்தை, புலி, பூனைலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பேரினம் என்பது சிற்றினங்களுக்கு ஒரு அழகாகும். பேரினம் என்பது சிற்றினங்களுக்கு ஒரு அழகாகும். எடுத்துக்காட்டு இந்தியாவின் நரி மற்றும் கொள்ள நரி. அதாவது பேரினம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா நரின்றது இருக்குது, அது இந்தியாவின் நரி, கொள்ள நரின்னு சொல்லி 2 வகையை வந்து பிரிக்கலாம். ஓகேவா. அதே சிற்றினம் என்பது கடைசி வகையை சார்ந்தது. கடைசி வகையை சார்ந்தது. எடுத்துக்காட்டு இந்திய கிளி, பச்சை கிளி. இந்திய கிளி, பச்சை கிளின்னு சொல்லி 2 வகையாக வந்து இருக்கும். அனைத்துமே வந்து சரி. பூஞ்சை பற்றி கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. பூஞ்சை பற்றி கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. பூஞ்சை தாலோஃபைட்டா வகையை சார்ந்தது. பூஞ்சை பார்த்தீங்கன்னாக்கா தாலோஃபைட்டா வகையை சார்ந்தது. பூஞ்சையின் உடன் பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபாக்களால் ஆனது. பூஞ்சையின் உடன் பார்த்தீங்கன்னாக்கா எதால் ஆனதுன்னு கேட்டாக்கா ஐஃபாக்களால் வந்து ஆனது என்பது சரிதான். ஒன்றுக்கு மேற்பட்ட ஐஃபாக்கள் இணைந்து பூஞ்சையின் உடல் மைசீலியம் என்று அழைக்கப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஐஃபாக்கள் இணைந்த பூஞ்சையின் உடல் பார்த்தீங்கன்னாக்கா மைசீலியம் என்று அழைக்கப்படுகிறது. பூஞ்சையில் பல செல்களான யூகேரியோட்டிக் செல் ஆகும். பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னாக்கா பல செல்களான யூகேரியோட்டிக் செல் ஆகும். ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னு ஒவ்வொருத்துக்கெல்லாம் அதை தான் போடுவாங்க. ஓகேவா. பூஞ்சையின் செல் சுவர்கள் கைட்டின் என்ற வேதிப்பொருட்களால் ஆனது. கைட்டின் வந்து நமக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தேல் இருக்கு இல்லையா, தேலுடைய இதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா கைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவம் வந்து கிடைக்கும். அது பூஞ்சையின் செல் சுவர்கள் வந்து அதிகமாக காணப்படும். பூஞ்சைகள் ஸ்டார்ச் மற்றும் பச்சையம் இல்லை. பூஞ்சைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சையம் வந்து கிடையாது. பூஞ்சைகள் வந்து பச்சையம் வந்து கிடையாது. அனைத்துமே வந்து சரி. அணுமன் நிலையங்களை
சரியானதை தேர்ந்தெடு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அணுமின் நிலையம் கல்பாக்கமும், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அணுமின் நிலையம் கூடங்குளமும் உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கல்பாக்கத்தில் வந்து அணுமின் நிலையமும், திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கூடங்குளத்தில் வந்து அணுமின் நிலையமும் வந்து இருக்குது. இவை இயக்க ஆற்றல் ஆக மாற்றப்பட்டு பின்பு மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இயக்க ஆற்றலேருந்து மின்னாற்றலை வந்து இதை வந்து மாற்றி தான் கரண்ட் வந்து எடுக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் கூடங்குளத்துலேயும் கல்பாக்கத்துலேயும் அணுமின் நிலையங்கள். அணுமின் நிலையங்கள் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அணுமின் நிலையம் மூலமாக பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து தயாரிக்கிறாங்க. அனைத்துமே வந்து சரி. நேர் மின்னூட்டம் பெற்ற இரு கண்ணாடி தண்டுகளை அருகருகே கொண்டு செல்லும் போது விலக்கு விசையை ஏற்படுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரியானது. நேர் மின்னூட்டம் கொண்ட இரு கண்ணாடி தண்டுகளை அருகருகே கொண்டு செல்லும் போது விலக்கு விசை ஏற்படுத்தும். எதிர் மின்னூட்டம் பெற்ற இரு கண்ணாடி தண்டுகளை அருகருகே கொண்டு செல்லும் போது ஈர்ப்பு விசை ஏற்படுத்தும். இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு கதை சொல்லலாம். ஆணும் பெண்ணும் சேர்ந்தாக்க ஆணும் பெண்ணும் நல்லா கவர் ஆகும். அதாச்சும் என் ஃப்ரெண்டு இப்போ சும்மா என் பேச்சுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்டுக்கிட்ட எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லி கேட்டால் நான் கூப்பிட்டா வரமாட்டான். அதே ஒரு பொண்ணு கூப்பிட்டா ஓடிடுவான் இல்லையா. ஓரினம் வந்து விளக்கும், வேறினம் இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இது. அது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகத்தில் வந்து கூட வச்சு சொல்லிக்கலாம். ரெண்டுமே வந்து சரி. ஸ்னெல் விதி sin I by sin R. குவிய தொலைவு என்பது வளைவு ஆரத்தில் பாதி அளவாகும். குவிய தொலைவு என்பது வளைவு ஆரத்தில் பாதி தொலைவாகும். குவிய தொலைவின் ஃபார்முலா F is equal R by 2. F is equal focus equal to R by reflection by 2 என்று இருக்கும். ரெண்டுமே வந்து சரி. 1 2 வந்து சரி. அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது அவ்வேகத்திற்கு பெயர் என்ன? அதிர் உறுதல். இப்போ கம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னாக்கா முன்ன பின்ன வந்து அதிர்வுறும் இல்லையா, அதுதான் வந்து அதிர் உறுதல். மிதிவண்டியின் சக்கர அச்சு எந்த தாங்கினை கொண்டு தயாரிக்கப்படுகிறது? மிதிவண்டியின் சக்கர அச்சு எந்த தாங்கினை கொண்டு தயாரிக்கப்படுகிறது? காரைத்தலான பந்துகள் மூலமா. வைரஸ் நோய்களை சரியானதை தேர்ந்தெடு. எதுன்னெல்லாம் கேட்குறாங்க? சளி, எய்ட்ஸ், வெறிநாய்க்கடி, டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், மஞ்சக்காமலை, அம்மை நோய்கள், கோமாரி நோய்கள், இன்ஃப்ளூயன்ஸா என்பது சளி தான். அதுவும் ஒரு வைரஸ் தானே. கல்லீரல் வீக்கம், இது அனைத்துமே வைரஸ் நோய்கள். வைரஸ் மூலிமா உண்டாகக்கூடிய நோய்கள் அனைத்துமே வந்து சரி. லூயிஸ் பாஸ்டர் கூற்றுகளில் சரியானது. 1862 திரவ உணவு பாதுகாப்பு பதப்படுத்தல் என்ற முறையை கண்டறிந்தார். திரவ உணவு பாதுகாப்பு, அதாவது லூயிஸ் பாஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா பதப்படுத்தல் ஃபேஸ்டேஷன் அப்படின்ற முறையை வந்து கண்டுபிடிச்சது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் வெறிநாய் நோய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் இவர் தான். லூயிஸ் பாஸ்டர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். பால் இப்போ நீங்களே கூட பாருங்கள், சும்மா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டில் வந்து பண்ணாக்கா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணாக்கா பாலை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பால் கெட்டிருக்காது. பால் வந்து நல்லா தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் வந்துருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வந்து வைக்கணும். அது இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை தான் வந்து லூயிஸ் பாஸ்டர் முறைன்னு சொல்லுவாங்க. பாஸ்டரேஷன் முறைன்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் பதன முறையில் பாலானது 70 டிகிரி வெப்பநிலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூடாக்கப்பட்டு பின்பு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குறைக்கப்படுகிறது என்பதும் சரிதான். அனைத்துமே வந்து சரி. சரியானதை தேர்ந்தெடு. மலேரியாவை ஏற்படுத்தும் உயிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபென் அனாபிலஸ் கொசு ஆகும். மலேரியாவை ஏற்படுத்தும் உயிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபென் அனாபிலஸ் கொசு ஆகும் என்பது சரிதான். மலேரியா நோயினை குணப்படுத்த குயினைன் என்ற மருந்து வந்து பயன்படுத்தப்படுகிறது என்பதும் சரிதான். மலேரியா கொசுவினால் தான் பரவுகிறது என்று நிரூபித்தவர் ரொனால்டு ராஸ் என்பவர் தான் எனக்கு சொல்லியிருப்பார். இதற்காக இவருக்கு வந்து நோபல் பரிசும் வந்து 1902 வந்து கொடுத்துருப்பாங்க. அனைத்துமே வந்து சரி. போகிறதுக்கு சயின்ஸ் வந்து டைரெக்டாக கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அவங்க எடுத்து தான் அப்படி எடுத்தாங்க கொஷின். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுத்து இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்னு சொல்லி கொடுக்குறது. பொறுத்துக்க உணவுப் பயிர்கள் வந்து என்னென்ன? உணவுப் பயிர் பார்த்தீங்கன்னாக்கா நெல், சோளம் வந்து உணவுப் பயிர்கள். தீவன பயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்காச்சோளம், சிறுதானியெல்லாம் தீவன பயிர் இருக்கும். நார் பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருத்தி,
சணல் வந்து இருக்கும். பருத்தி சணல்லாம் பார்த்திங்கன்னா நார்ப்பயிர்கள் வந்து இருக்கும். எண்ணெய்க்கு பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடையில் எள்ளு வந்து இருக்கும். அலங்கார தாவரம் பார்த்திங்கன்னா குரோட்டான் யூஃபோர்பியா பார்த்திங்கன்னா அலங்கார தாவரம் வந்து இருக்கும். 31245 சரி 54. இரத்த புற்றுநோய் அதாவது லுக்கோமியா குணப்படுத்தக்கூடிய தாவரம் இது. இரத்த புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய தாவரம். லுக்கோமியா வந்து குணப்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டாக்க நித்திய கல்யாணி. எவ்வாறு கழிவுகளை கையாள வேண்டும்? கழிவுகளை வந்து பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல். 3 ரெடியூஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து 5 ரெடியூஸ் வந்து இருக்கும். 5 ரெடியூஸ் வந்து இருக்கும். அனைத்தையுமே வந்து சரி. 2023 படி பொறுத்துக்க. 2023 படி பூங்காக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை எத்தனை? 18 வந்து இருக்கும். அடுத்து பிறகு இந்தியாவின் சரணாலயங்கள். இந்தியாவுடைய சரணாலயங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டாக்க 567 சரணாலயங்கள் வந்து இருக்குது. 567 சரணாலயங்கள் வந்து இருக்குது. சரி இருங்க. இந்தியாவின் தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை பிறகு 106 இருக்கும். 106 வந்து இருக்கும். அடுத்தது பிறகு இந்தியாவின் சரணாலயங்கள் பிறகு 567 சரணாலயம் வந்து இருக்கும். இந்தியாவின் உயிர்கால காப்பகங்கள் எண்ணிக்கை பிறகு 18 வந்து இருக்கும். உயிர்கால காப்பகங்கள் வந்து 18 வந்து இருக்கும். 312. மண்புழு கூட்டுகளில் பொருந்தாததை கண்டுபிடி. மண்புழு தோலின் மூலம் எதன் மூலம் சுவாசிக்கிறதுன்னு கேட்டால் தோல் மூலம் தான் வந்து சுவாசிக்கும் செய்கிறது. மற்றும் கண் இல்லாத உயிரினம். அதுக்கு வந்து கண் வந்து கிடையாது. மண்புழு என்பது இது வந்து சரிதான். மண்புழு இடப்பெயர்ச்சி உறுப்புகள் மயிர்கால்கள் மூலிமா வந்து நடைபெறும். மயிர்கால்கள்னாக்கா நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. கால்கள் வந்து சின்ன கால்களாக இருக்கும். அது மூலமாக தான் வந்து அது வந்து இடப்பெயர்ச்சி செய்யும். மண்புழுவிற்கு ஏற்ற சராசரி வெப்பநிலை எனக்கு 70 to 80 டிகிரி கிடையாது. 60 to 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் பண்ணாக்கா அது வந்து வாழக்கூடியது. கோடைக்கால உறக்கம் என்பது மண்புழு கோடை காலத்தில் வந்து உறங்கிரும் என்பது சரிதான். உழவினின் நண்பன் அழைக்கப்படுவது மண்புழு தான். உழவினின் நண்பன் அழைக்கப்படுவது மண்புழு தான் வந்து அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 1. வட்டமான பச்சை விதை பட்டாணி தாவரத்தை சுருங்கிய மஞ்சள் விதை பட்டாணி தாவரத்துடன் கலப்பினம் செய்வது ஒரு பண்பு கலப்பினமாகும் என்பது தவறு. அதாவது வட்டமான பச்சை பட்டாணியை சுருங்கிய மஞ்சள் விதை பட்டாணியை கலப்பினம் செய்வது பிறகு இரு பண்பு கலப்பாகும். வாக்கியம் 2. முதல் தலைமுறை தாவரத்தை ஏதேனும் ஒரு பெற்றோர் தாவரம் கலப்பினம் செய்வது கலப்பு முறையாகும் என்பது சரி. ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து தப்பு. 22 கேரட் தங்கத்தில் உள்ள தனிமங்கள் பிறக்க தங்கம், தாமிரம், காட்மியம் வந்து இருக்கும். தங்கம், தாமிரம் மற்றும் காட்மியம் வந்து இருக்கும். 24 கோல்டு கேரட் என்பது 100% கோல்டு. 100% கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் பொருளை வளைக்க முடியாத உடைச்சிக்கும். அதனால் 22 கேரட்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். 91.6 கேடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் வந்து சொல்லுவாங்க. அதில் கேடிஎம் அப்படின்னாக்க காட்மியம், தாமிரம், தங்கம் இதெல்லாம் வந்து தான் இருக்கும். மிக்ஸ் பண்ண தான் அதை வந்து சொல்லுவாங்க. பென்சிலின் நடுத்தண்டில் காணப்படும் அலோகம் எது? கிராஃபைட்னு சொல்லக்கூடிய பகுதி தான் வந்து பென்சிலின் நடுத்தண்டில் வந்து கருப்பாக இருக்கு இல்லையா, அது பேர் தான் கிராஃபைட். மாபெரும் பெருவெடிப்புக்கு பின் இருந்து தான் அண்டம் தோன்றியது என அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள். மாபெரும் வெடிப்பிலிருந்து தான் அண்டம் தோன்றியது என்று மாபெரும் அறிவியலாளர்கள் கருதுகிறார் என்பது சரிதான். பெருவெடிப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டால் ஜார்ஜஸ் லீ மெத்ரி தான் வந்து வெளியிட்டிருப்பார். சரிதான். பெருவெடிப்பு சுமார் 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. மில்லியன் கிடையாது, பில்லியன். மில்லியன் கேட்டாக்க 13 லட்சம் கிலோமீட்டருக்கு சரி 13 லட்சம் தான் சொல்லி வரும். இது வந்து மில்லியன் கிடையாது, பில்லியன் சொல்லி வரணும். அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமங்களான நைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தால் ஆனவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் கிடையாது, ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தால் தான் பண்ணக்க அதிகமாக கிரியேட் ஆனது. இப்போ கூட பண்ணக்க ஹைட்ரஜன் தான் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது 1, 2 மட்டும் வந்து சரி, 3, 4 வந்து தப்பு. ராக்கெட்டில் பயன்படுத்தும் தத்துவம். நியூட்டனின் 3ஆம் லா பார்த்தீங்கன்னாக்க ராக்கெட்டில் பயன்படும் தத்துவமாகும். ஒவ்வொரு விசைக்கும் எனக்கு எதிர் விசை உண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியூட்டனின் 3ஆம் விதி. நேர்கோட்டு உந்த அறிவின்மை கூட சொல்லலாம். இந்த ராக்கெட் பயன்படும் தத்துவம் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதின்னு கூட சொல்லலாம்.
அதிக ஆற்றலை தரும் மற்றும் கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடிய உணவு எது? அதிக ஆற்றலை தரும் மற்றும் கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடிய உணவு எதுன்னு கேட்டாக்க கொழுப்புகள். அமிலகார கொள்கையை வெளியிட்டவர் யார்? அமிலகார கொள்கையை வெளியிட்டவர் ஹர்கீனியஸ். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி உயிரியல் பிரிவு என்ட்ரோக்ரைனாலஜி. என்ட்ரோக்ரைனாலஜி என்பது சரிதான். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் தாமஸ் அடிசன். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் தாமஸ் அடிசன். ஹார்மோன் என்ற சொல் 1909ஆம் ஆண்டு WH ஃபெயில்ஸ் E.W. ஸ்டார்லிங் ஆல் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதும் சரிதான். H. ஸ்டாரிங் இவர்கள் முதலில் கண்டறிக்கப்பட்ட ஹார்மோன் செக்ரட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. செக்ரட்டின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அனைத்துமே சரி. சி ஆப்ஷன் சரி. நியூலாந்தின் எண்ம விதி கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. நியூலாந்தின் எண்ம விதி கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. எண்ம விதியை வெளியிட்டவர் ஜான் நியூலாண்டு. 1866ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஆனால் 1866 வெளியிட்டிருப்பார். எண்ம விதியை கொண்டு நியூலாண்டு 56 தனிமங்களை அணுநிறையின் அடிப்படையில் 7 வரிசையில் அடுக்கியிருப்பார். அணுநிறை 7 வரிசையில் அடுக்கியிருப்பார். ஒவ்வொரு 8வது தனிமமும் முதலாவது தனிமத்தின் பண்பை ஒத்திருப்பது நியூலாந்து எண்ம விதியாகும். ஒவ்வொரு 8வது தனிமமும் முதலாவது தனிமத்தின் பண்பை ஒத்திருப்பது நியூலாந்தின் எண்ம விதியாகும். 2 வேறுபட்ட தனிமங்கள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டிருந்த எடுத்துக்காட்டு கோஃபால் மற்றும் நிக்கலை ஒரே இடத்துல வச்சுருப்பார். ஒரே இடத்துல மட்டும் வச்சுருப்பார். அனைத்துமே சரி. சரியானதை தேர்ந்தெடு. கார்பன் ஒரு அலோகம். கார்பன் என்பது லத்தீன் மொழியில் கார்போ என்று அழைக்கப்படுகிறது. கார்போ என்பதன் பொருள் நிலக்கரி ஆகும் என்பதும் சரி என்பது சரிதான். கார்பன் என பெயரிட்டவர் ஆண்டனி லவாய்ச்சர். கார்பன் என பெயரிட்டவர் யாருன்னு கேட்டாக்க ஆண்டனி லவாய்ச்சர். நிலக்கரியின் முக்கிய பகுதி பொருளே கார்பன் நிலக்கரி புதைப்படிவம் ஆகும். நான் கார்பன்னா முன்ன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். நம்ம எரிச்சாக்க கருப்பாக புகை வரும். நம்ம எரிஞ்சால் கூட நம்ம உடம்புல கார்பன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல புகை வரும்னு சொல்லியிருக்கேன். பூமியின் புதையுண்ட தாவரங்கள் விலங்குகள் சிதைவுகள் மூலம் தோன்றிய எரிபொருள் தான் நிலக்கரியாகும் என்பது சரிதான். வளிமண்டலத்தில் சிறு 0.3 கார்பன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரிதான். பூமியின் மேல் அடியில் காணப்படும் கார்பனின் தனிமங்கள் சேர்மங்கள் கார்பனேட் பெட்ரோலிய பொருட்கள் சரி. கரி இருக்கும். சரியானதை தேர்ந்தெடு. சிவப்பு எறும்பு கொடிகளிலிருந்து ஃபார்மிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது. ஃபார்மிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது. எறும்பின் லத்தீன் பெயர் ஃபார்மிகா. எறும்பின் லத்தீன் பெயர் ஃபார்மிகா என்பது சரி. சிவப்பு எறும்புலேருந்து கொடுக்கிலிருந்து ஃபார்மிக் அமிலம் தயாரித்து எடுப்பாங்க. சிவப்பு எறும்புலேருந்து சிவப்பு எறும்பு மற்றும் தேனி இது ரெண்டுலேருந்து ஃபார்மிக் அமிலம் எடுப்பாங்க. செல் பகுப்பின் போது ஸ்மிட்டில் நார்கள் தோன்றுவதில் எது முக்கிய பங்கு வகிக்கிறது? சென்ட்ரியோல்கள் முக்கிய பங்கு வகிக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர். 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த பெண் தொழிலாளர் முனைவர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் சாந்தி துரைசாமி. சக்தி மசாலா கம்பெனியோட நிறுவனர். நாட்டின் முதல் அனைத்து மகளிர் ஜைன பள்ளி எங்கு திறக்கப்பட்டுள்ளது? எங்கே திறக்கப்படுதுன்னாக்க உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா நாசிக் என்ற பிளேஸில் தொடங்கியிருப்பாங்க. மகாராஷ்டிரா நாசிக் என்ற பிளேஸில் தொடங்கியிருப்பாங்க. தமிழகத்தின் புதிய அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? இப்போ ரீசெண்டாக நியமிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னு கேட்டாங்க PS ராமன். 2023க்கான மகாகவி பாரதியார் விருது பெற்றவர் யார்? மகாகவி பாரதியார் விருது பெற்றவர் யார் கேட்டாக்க கவிஞர் பழனி பாரதி. பலராமன் பெருந்தலைவர் காமராஜர் விருது பெற்றிருப்பார். சண்முகம் அம்பேத்கர் விருது பெற்றிருப்பார். வீரபாண்டியன் தந்தை பெரியார் விருது பெற்றிருப்பார். 2023 உலக கால்பந்து விளையாட்டில் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபிஃபா விருது பெற்றவர் யார்? லயன்ஸ் மெஸ்லி. 6வது கேலோ இந்திய போட்டி எங்கு நடைபெற்றது? நம்ம சென்னையில் நடந்திருக்கோம். நடந்தது எத்தனாவது கேட்டாக்கா 6வது. இப்படியே கூட கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனாவதுன்னு சொல்லி கூட கேட்பாங்க. 6th நடந்திருக்கும். வைஜெயந்தி மாலா அவருக்கு 2024ஆம் ஆண்டு என்ன விருது வழங்கப்பட்டுள்ளது?
பத்ம விபூஷன். ICICI விருதுகள் 2023 சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருது பெற்றவர் யார்? விராட் கோலி. நாட்டிலே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் உள்ள முதல் மாநிலம் எது? முதல் மாநிலம் எது? UP. 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மே 2025 ஆண்டு எங்கு நடக்க உள்ளது? நடக்க உள்ளது மே 25 எங்கே நடக்க இருக்குன்னு கேட்டாங்க. நம்ம சென்னையில். அதுதான் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.